சினிமாவில் கதாநாயகன் ஒரே ஆளாக 10-15 பேரை அடித்து போடுவான். ஆனால் அதே நாயகன் நிஜத்தில் ஒருவன் அவனுக்கு எதிராக வந்தால் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு காவல் நிலையத்திற்கு சென்று என் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று கேட்பான். திரைப்படத்தில் சண்டை காட்சிகளை பார்த்துவிட்டு ஹீரோவின் பைத்தியங்களாக அலையும் ரசிகர்களுக்கு ஐயோ. வீட்டில் தகப்பன் மரண படுக்கையில் இருந்தபோது தாயை அடித்து ஹீரோவின் பேனருக்கு பால் அபிஷேகம் செய்ய பணம் கொண்டு போன ஒரு நண்பனை எனக்கு தெரியும். அத்தகைய ரசிகர்களுக்கு மீண்டும் ஒருமுறை ஐயோ. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போம். நம்முடைய வேதத்தின் அக்கினி நாயகன் எலியா அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் அபிஷேகத்தால் நிரம்பிய நாயகன். தன்னுடைய தேவ அபிஷேகத்தின் வல்லமையினால் பரலோகத்தில் இருந்து அக்கினியை வரச் செய்தவன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் அழைத்து வந்து அவர்கள் கண்களும் அங்கே இருந்த ஜனங்களின் கண்களும் காணும்படி பரலோகத்தில் இருந்து அக்கினியை வர வைக்கிறான். இதை பார்த்த அங்கே இருந்த ஜனங்கள் எல்லோரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினார்கள். பின்பு எலியா அந்த ஜனங்களை பார்த்து தீர்க்கதரிசிகள் ஒருவனும் தப்பித்து போகாதபடி அவர்களை பிடியுங்கள் என்று சொல்ல ஜனங்கள் எல்லா தீர்க்கதரிசிகளையும் பிடித்து கொள்ள அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையில் கொண்டு போய் வெட்டி போட்டான். இதுதான் எலியாவிடம் இருந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. இதே எலியா எசபேலின் ஒரு வார்த்தையை கேட்டு பயந்து ஓடினான். ஏன் ஓடினான்? வரும் நாட்களில் இதை பற்றி தியானிப்போம். தேவ ஜனங்களே, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை திருப்பி வாசித்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை அதிகமாக்கி கொள்ள வாஞ்சையோடு இருங்கள். அந்த வல்லமையினால் நீங்கள் சாதிக்க முடியும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.